தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூரில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடுகிறார், மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார், தருமபுரியில் போட்டியிடுகிறார் என்று செய்திகள் வந்தன. தற்பொழுது கரூரில் அவர் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வருகின்றன. நேற்றைய தினம் கரூரில் நடிகர் விஜய் அவர்கள் மரணமடைந்த 41 பேர் குடும்பத்தை அழைத்து ஆறுதல் கூறினார். அவர்கள் ஒவ்வொருவருடைய காலிலும் விழுந்து அவர்கள் குடும்ப செலவுகளை, மருத்துவ செலவுகளை, கல்வி செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அப்பொழுது விஜய் அவர்கள் மனம் உடைந்து காணப்பட்டதாக தெரிவித்தனர். உடல் மெலிந்து காணப்பட்டதாக, சோர்வில் இருந்ததாக தெரிவித்தனர். நடிகர் விஜய் அவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் கரூரில் விஜய் போட்டியிட்டால் அவரை வெற்றி பெற செய்வோம் என்று 41 பேர் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கரூரில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவே அலை வீசுவதாக கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், அந்த 41 பேர் மரணத்துக்கு காரணம் நடிகர் விஜய் அல்ல, செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று மக்கள் நம்புகின்றனர். ஆக கரூரில் விஜய்க்கு ஆதரவாக அலை வீசுகிறது. கரூரில் விஜய் போட்டியிடலாம், போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று கூறப்படுகிறது.